கூட பார்க்க முடியும். நல்ல டேலண்டடா இருக்கும் குட்டி பசங்க. என்ன பண்ணும் பாதி முட்டியிலேருந்து அப்படியே மேல எகிறி நிக்கும். அதால முடியும். அப்ப பார்த்தீங்கன்னா, மான போல நின்னு துள்ளி குதிச்சு ஓடி போயிடும். அது மாரி நம்முடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எப்ப சான்ஸ் கிடைக்குது, கர்த்தரை பத்தி சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லு. நீ அனுபவித்ததை சொல்லு. கர்த்தரிடத்துல கேட்டதை, கற்றுக்கொண்டதை சொல்லு. அப்ப என்ன செய்யணும்? சத்தியம் என்னும் கச்சை இடையில் கட்டி, நீதி என்னும் கவசத்தை அணிந்து, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல எப்போதும் ஆயத்தமாகி, பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் என்னும் கேடகம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சில பேர்ட்ட பேசும்போது, அவங்க டீமன் பொசஸ்டு பீப்பிளா இருப்பாங்களான்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "என்ன சொல்லு?" விசுவாசிக்கவே மாட்டாங்க. பழையது தான் பேசிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள உன்னை கொண்டு வராரு, நம்பு. இல்ல, இல்ல அப்படியா அப்ப அத ட்ரை பண்ணேன், இப்ப அத ட்ரை பண்ணேன், குடும்பமா ட்ரை பண்ணேன். ஒண்ணும் நடக்கல கத.